ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோகன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகன்சி ஸ்பேஸில் நடந்திருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் வேவ்ல தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பனிங் இன் கிரிப்டோ கரன்சி ரைட் நவ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான நியூஸ் இன்றைக்குமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் டார்சே, அதாவது ட்விட்டரோட எக்ஸ்-சிஇஓவாக இருந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பிளாக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து இருக்காரு. ஸோ ஸ்கொயர் தான் பேரண்ட் கம்பெனி, அது கீழே பிளாக் அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் $1 மில்லியன் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக மில்லியன்ஸ் கணக்கான மர்ச்சன்ட்ஸ், அதாவது வாடிக்கையாளர்கள் ஆர் பிஸ்னஸ் மேன் கூட நான் சொல்லலாம், இவங்க எல்லாருமே பிட்காயினை யூஸ் பண்ணி குளோபல் லெவலில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுது. இதில் வந்து 2027 வரைக்கும் ஃபீஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரதா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எதுக்கு மெயினாக இதை இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா பிட்காயின் வந்து குளோபல் பேமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிள் ஹஸ் பின் டாமினேட்டிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், XRP வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேபிள் காயின் பேமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒட்டி இதையும் நம்ம ஃப்ரண்ட் ரன்னராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் டார்சே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை முன்னிறுத்தி வராரு. ஸோ இவர் வந்து ஒரு பயங்கரமான பிட்காயின் சப்போர்ட்டர். ஸோ அதனால் ஃப்ரண்ட்ல வராரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் கிரிப்டோ பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இந்த கிரிப்டோ பில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 months ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா CFTC அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனாக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து 18 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனாக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளோட Web3 காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கிரிப்டோவாக இருக்கட்டும், டிஜிட்டல் அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே என்டிட்டி கமாடிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. நம்பர் 1. ஸோ இதில் வந்து நிறைய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கஸ்டடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்றத வந்து இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ நான் இதை அப்படியே படிக்கிறேன். அ பர்சன் ஷால் ரீடெயின் த ரைட், எதுக்கு? டு மெயின்டைன் அ ஹார்ட்வேர் வேலட் ஆர் சாஃப்ட்வேர் வேலட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் தி பர்சன்ஸ் ஓன் லாஃபுல் கஸ்டடி ஆஃப் டிஜிட்டல் அசட்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் அசட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பிட்காயினும் கிரிப்டோ வந்துடுது, மீம் காயின்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் நம்ம ஒரு பர்சனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட்வேர் வேலட் வச்சுக்கிறதுக்கும் சரி, சாஃப்ட்வேர் வேலட் வச்சுக்கிறதுக்கும் ரைட் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஓன் நீட்ஸ்க்காக பண்ணுறதுக்கு இருக்குது. செகண்ட், டு என்கேஜ் இன் டைரக்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டு என்கேஜ் இன் டைரக்ட் பியர் டு பியர் lawful-ஆன transactions in digital assets with another person for their own lawful purpose using an hardware or software wallet. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலமாக பண்ணுறதுனால கவர்மெண்ட் பைபாஸ் பண்ணிடுவோம். ஸோ கிரிப்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இருக்காது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பேங்க் வழியாக தான் வந்து ரவுட் பண்ணி போகும். பட் when it comes to கிரிப்டோ கரன்சி பேங்கே உள்ளே வராது, ஸோ கவர்மெண்ட்டே உள்ளே வராது. ஸோ அதை எனாக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த லா கொடுத்துருக்காங்க. இது லீகலுன்ற மாதிரியும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ டு என்கேஜ் இன் டைரக்ட் பியர் டு பியர் லாஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டிஜிட்டல் அசட்ஸ் வித் அனதர் பர்சன் நீங்கள் பண்ணலாம், இதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ தி டிரான்சாக்ஷன்ஸ் டு நாட் இன்வால்வ் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி தட் ஆர் பிளாக்டு pursuant to or otherwise prohibited by United States Constitution. ஸோ எந்தெந்த சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகலாக இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, அது வந்து இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த செகண்ட் பாயிண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஒரு பிளேஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதனால மெகா புல்லிஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2027 வந்து இந்த பில் வந்து எனாக்ட் ஆகும்.
இது வந்துருச்சு அப்படின்னா இப்போ எப்படின்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது வந்து இல்லீகல், ஏன்னா அது கவர்மெண்ட் ஏமாற்றி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து மீனிங்ஃபுல் தான், ஆல்ரெடி நிறைய பேர் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே, மக்கள் தானே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு டிஃபைன்டு லா, ஒரு டிஃபைன்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. எல் சல்வடாரில் இருக்குது, பிகாஸ் அது வந்து லீகல் டெண்டராக அறிவிச்சிட்டாங்க. பட் எந்த ஒரு மேஜர் கண்ட்ரீஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ட்ரெண்ட்லாம் கொண்டு வரல. ஸோ இப்போ இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து எனாக்ட் ஆகிடுச்சு, பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும், மெகா புல்லிஷாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை கொண்டு வரும் அப்படின்றது தான் இங்கே இவங்க கூட சொல்லக்கூடிய இந்த கருத்து. ஸோ தட் இஸ் த நியூஸ் எவர் ஷேர் த கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கமெண்ட் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி இண்டஸ்ட்ரி நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.